பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் முகத்தை பார்ப்பவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில வெற்றியை காண்பார்கள். அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு நாம் காணப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். அந்த நல்ல தெய்வனை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஏறத்தாழ 6வது மாதம் நினைக்கிறேன். 6 மாதமா இங்கே வந்து கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஊழியம் செய்ய ஆண்டவர் தயவு பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. தம்பி ராபர்ட் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாலும் அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஏற்ற வேலையில் ஆண்டவர் கொண்டு வரும்படியாக ஏற்ற வேலையில் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களெல்லாம் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஆமென். இந்த வருஷம் துவங்கி 11 மாதம் முடிக்க செய்தார். 12ஆம் மாதத்தில் 2வது வாரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். இன்னும் அநேக நாட்களை காண கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், கிருபைகளை தருவார், உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நான் ஆண்டவர் நோக்கிப்பார். தேங்க்யூ. நன்றி ஆண்டவர். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவர். எல்லா சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் வார்த்தை மூலமாக உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. praise the Lord. நன்றி ஆண்டவரே. thank you jesus. hallelujah. thank you lord. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். thank you துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். காலை வேளையிலே ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். மனமகிழ்ச்சி வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிறைவாய் நடத்தும்படிக்கு thank you lord. நன்றி ஆண்டவரே. ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் பலன் தந்து உங்களை நடத்தியிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. 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 இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சபையா நல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் விடுதலையோடு. எஸ் லார்ட். ஹalleluya. எஸ் Yes, yes Lord. Praise Lord. ஒவ்வொரு நிரப்பந்த காலவே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு
நீர் பேசும், என்னை மறைத்துக் கொண்டு பிள்ளைகளோடு இடைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். நீரே மகிமைப்படும். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாமம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 3 யோவான் 2. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி, பசியுள்ளவரிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அப்பொழுது 8ஆம் வசனம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:8 நாம் வாசிக்க கேட்டோம். 3 யோவான் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். யோவான் காய்க்கு எழுதுகிற ஒரு கடிதம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை தான் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும், என் ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆத்துமா வாழ வேண்டும். திருத்துவம் கொண்ட நம்முடைய ஆண்டவர் எப்படி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்பட்டு இருக்கிறாரோ அதே போல திருத்துவத்தை நமக்குள்ளும் வைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி திருத்துவத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆவி தேவன் தந்தது, தேவனிடத்தில் போய்விடும். மண்ணுக்கு போகின்ற இந்த சரீரம் மீண்டும் இது மகிமை அடையும். ஆனால் ஆத்மா மாத்திரமே வாழும். அல்லேலூயா. ஆத்மாவை பற்றி தாவீது அநேக சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறார். பாருங்க, 119ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. மானானது நீரோடைகளுக்கு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மில் வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமா என்றால் என்ன? ஆத்துமாவுக்கு உருவம் இல்லை, ஆனால் அதற்கு உணர்வு உண்டு. ஆமே. அது ஒரு உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் காக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அந்த உள்ளான மனுஷனான அந்த ஆத்துமா பலனடைந்து மகிழ்ச்சியோடு இருக்கும்போது ஆவியும் சரீரமும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு காணப்படும். அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள், கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் ஆலய ஆராதனைக்கு வருகிறோம், கர்த்தரை பாடி அவரை மகிமைப்படுத்துகிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். மீண்டும் வீட்டுக்கு செல்லும் போது ஒரு தோய்ந்த நிலை, நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை,
வேலையில பலவிதமான சூழ்நிலைகள், சமுதாயத்துல பல சவால்களை சந்திக்க வேண்டிய காரியங்கள் சகோதரிக்கும் உண்டு, சகோதரருக்கும் உண்டு. இப்படி தேவ பிள்ளைகள் கடந்து வருகிற பாதையில ஆத்துமா ஒருவேளை சோர்ந்து போகும் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் தேவனுக்காக பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இங்கே யோவான் காய்க்கு எழுதுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அன்பு தேவ ஜனமே, பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், உபத்திரவத்தின் பாதையை நீங்கள் கடந்து வந்தாலும் ஆத்துமாவை ஒருபோதும் சோர்வுக்குள்ளே உங்களை உட்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. திருவசனத்தை வைத்து தியானித்து ஜெபித்து தேவனிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இது உலக மனிதர்களுக்கு கிடையாது. உலக மனிதர்களுக்கு ஒரு பாரம், ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவாங்க? தவறான வழியை தேடுவார்கள். ஆனால் தேவ ஜனங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீருக்கு தேவன் வெளியரங்கமாய் பிரதியட்சமாய் கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. ஆக பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். இந்த 12ஆம் மாதத்துல ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சுகித்திருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் குடும்பம் வாழ வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வாழ வேண்டும். ஆமென். சுக வாழ்வு துளிர்த்து உங்களுடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில நிபந்தனைகள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்பொழுதும் பாருங்க, ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கட்டளையை பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு கட்டளை இல்லாத அல்லது நிபந்தனை இல்லாத எந்த ஒரு வாக்கு தத்தங்களும் கிடையாது. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னதும் நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்றோம். ஹல்லேலூயா. ஆனா முன்னாடி வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனம். மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தரை நோக்கி கர்த்தருக்காக பயத்தோடு வாழ்ந்தால் நிச்சயமாக முடிவு இருக்குது. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்னொரு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 50ஆம் சங்கீதம். வாசிங்க. 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். முன்னாடி வசனத்தை 14ஆம் வசனத்தை பாருங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தும் போது என்ன பண்றாரு? ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டுதான் காணப்படுகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றது நல்லது. ஆனால் நம்ம இடத்துல ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆமென். நல்ல துருத்தியில, சுத்தமான துருத்தியில, சுத்தமான பாத்திரத்துல தான் என்ன இருக்கும்? அந்த திராட்சை ரசம் பார்க்கப்படும். அல்லேலூயா. நாம் பாத்திரமானா இருந்தால் வாக்கு தத்தம் நம்மேல் வந்து பலிக்கும். ஆமென். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் அவர் மாற மாட்டார். ஆமென். நாம் தான் சில வேளையிலே மாறி போய் விடுவோம், விட்டு விலகி போய் விடுவோம். ஆனால் கொடுத்த அந்த வாக்கை தேவன் ஒருபோதும் அவர் மாற்ற மாட்டார், அவர் மாற மாட்டார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உன் சுகவாழ்வு துளிர்த்து உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்துமா வாழ்ந்து
நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்த்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4:31 வாசிப்போம். எபேசியர் 4:31. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. இங்க வாசித்தோம், சகலவிதமான கசப்பு, அல்லேலூயா, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஆமென். யோவான் தாய்க்கு சொல்றார், பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, உன் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய நிபந்தனையில் முதல் ஒன்று, பொல்லாத துர்குணத்தை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சகலவித கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். அல்லேலூயா. இக்கோபம், சகலவிதமான கசப்பு ஒரு துர்குணம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ கோபம் வருது சரியா தவறா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கு. அல்லேலூயா. காலையில வர கோபம் மாலைக்குள்ளே அது அமர்ந்து விட வேண்டும், தனிந்து விட வேண்டும். அந்த கோபத்தை அடுத்த நாள போஸ்ட்மார்ட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சகோதரிமார்கள் குறிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டை போட்டுருவாங்க வீட்டுல, போட்டுட்டு அந்த சண்டை என்ன பண்ணுவாங்க, டாப் அப் பண்ணிக்கிட்டே போவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் சண்டை, மறுநாள் அது தொடரும், வாக்குவாதம் முற்றும், தர்க்கங்கள் எழும்பும், தேவ பிரசன்னத்தை இழந்து விடுவோம். ஜெபிக்கிற தேவஜனம், ஆலயத்துக்கு போகிற தேவ பிள்ளை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கோபம் கொண்டு, தூஷணம் கொண்டு தேவனை விட்டு பிரிகிற ஒரு காரியம் நேரிடுது. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் அவர் மாறாதவராய் இருக்கிறது போல தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொல்லாத துர்குணம் என்பது யாருடைய கிரியை? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருக்கிறது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீ, இங்க பாருங்க, ஸ்திரீயானவள், அதாவது ஏவாள் தனிமையா இருக்கும்போது அந்த தனிமையை பயன்படுத்தி அந்த சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் ஸ்திரீயை வஞ்சிக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் மனிதர்களுக்கு மனிதர்கள் சத்ரு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிங்க, மனிதர்களுக்கு மனிதர்கள் எதிரிகள் அல்ல. ஆனால் மனிதர்களுக்குள்ளே இருந்து, மனிதர்களுக்கு பின்னே இருந்து செயல்படுகிற அந்த துர்குணங்கள் தான் சத்ருவின் கிரியை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் எந்த மனுஷிக்கோ அல்ல எந்த மனுஷிக்கோ எந்த மனுஷனுக்கோ நேரடியான எந்த ஒரு காரியமும் கிடையாது, விரோதங்கள் கிடையாது. ஆனால் அதில் உள்ளே இருந்து அவங்களுக்கு பின்னாலே இருந்து செயல்படுகிற
சத்துருவின் கிரியை தான் பொல்லாத துர்குணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பொல்லாத துர்குணம் யாருடையது? சத்ருவினுடையது. பிசாசின் தந்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பேதுருவிடத்தில் பிசாசின் கிரியமும் வந்தது, பரலோகத்தின் வெளிப்பாடையும் பேதுருவிடத்தில் காண்பிக்க நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவ சமூகத்தை அதிகமாய் தேட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் அதிகமாய் படித்து தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நாம் காத்துக் கொள்ளும் போது தந்திரமாய் வருகிற எல்லா சூழ்ச்சிகளில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள தேவன் நமக்கு கிருபைகளை தருவார். ஆமென். பாருங்க, ஸ்திரீயானவள் தோட்டத்திலே தனிமையா இருக்கிறதை கண்டு அந்த சர்ப்பமானது அந்த தனிமையை பயன்படுத்தி தந்திரமான காரியங்களை பேசி தேவன் கொடுத்திருக்கிற அந்த கீழ்ப்படிதலை, அந்த பிரமாணத்தை மீறச் செய்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், இதெல்லாம் தவறுன்னு நமக்கு நிச்சயமா தெரியும். ஆனா சில வேளைகளில தவறி விடுகிறோம். ஏன்? அல்லேலூயா. இது பிசாசின் தந்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதற்கு தப்பித்துக் கொள்ள நாம் தேவ சமூகத்தை அண்ட வேண்டும் என்பதை நம் சிந்தையிலே வைக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5:8 வாசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். இதோ தாவீது சொல்லுகிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அவர் ஒத்துக்கிறார், நான் துர்க்குணத்தில் என்ன பண்ண? உருவாக்கப்பட்டிருக்கிறேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அவர் பண்ணது தப்புதான். செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும், செய்யக்கூடாததை செய்து விட்டார். என்ன பண்ணணும்? அவரு போருக்கு போக வேண்டிய தாவீது என்ன பண்ணாரு? தகாத காரியத்தை செய்தார். பட்சபாலிடத்தில் பாவம் செய்தார். அல்லேலூயா. அவளுடைய கணவனாரையும் கொன்று விட்டார். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நார்த்தான் தீர்க்கதரிசி வந்து அவருக்கு உணர்த்தும் போது மீண்டும் மனம் திரும்புகிறார். இன்றைக்கு கூட அநேக தேவ ஜனங்கள் என்ன பண்றோம்? சில தவறுகளை, சில காரியங்களை, புரியாத தெரியாத சில காரியங்களை செய்துவிட்டு மனம் கசந்து அழுகிறோம். அல்லேலூயா. நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இந்த துர்குணத்தை விட்டு நாம் முற்றிலுமாய் நாம் நீக்கி தேவனுடைய கிருபையை நாம் கேட்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, ஆதலால் இந்த பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற நல்லா பாருங்க, துர்குணம் பொல்லாப்பு என்கின்ற புளித்த மாவோடும் அல்ல, புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும். துப்புரவு, லிசன், நல்லா கவனிங்க அன்பு சகோதரனே சகோதரி, அம்மா கவனிங்க. துப்புரவு என்கின்ற உண்மை, அப்புறம் உண்மை என்னும் புளிப்பில்லாத, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தினாலே அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. பழைய மாவு இல்ல, பழைய புளிச்ச மாவு இல்ல. பழைய மாவு என்னது? கோபம், மூர்க்கம், கூக்குரல், சண்டைகள், தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், இதுதான் பழைய மாவு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய மாவு, புதிதாக்கப்பட்ட மாவு என்னது? உண்மை, துப்புரவு. அல்லேலூயா. புளிப்பில்லாதது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பொல்லாத துர்குணத்தை விட்டு நாம் மனம் திரும்பும் போது உங்கள் ஆத்துமா வாழும், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா. சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், ஆத்மா வாழ வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் பேச்சில, நம் சிந்தையில, நம்மளுடைய செயல்களில எல்லா துர்குணத்தை விட்டு, அந்த அழுக்கை விட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் மாற தேவ கிருபையை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. பொல்லாத துர்குணத்தை விட்டு நாம் மனம் திரும்பினால் சுகவாழ்வு துளிர்க்கும், உங்கள் ஆத்மா வாழும். ஆமென். இரண்டாவதா எடுத்து வாசிப்போம். சகரியா 10:1, ஏசாயா 53:12. சீக்கிரம் இப்ப வாசிக்க கேட்டோம், வாசிங்க. பின்மாறி காலத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக
முன்னதாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுங்கள். இது எதுக்காக அப்படின்னா ரட்சிப்புக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. மீட்பின் பலனை குறித்து இங்கே சகரியா சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்களில் அவரவருக்கு பயிருண்டாக்க அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இது மீட்பின் கட்டளை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 53:12. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுத்தார். அல்லேலூயா. அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கருக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சிந்தை எப்படிப்பட்டது தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 45ஆம் அதிகாரம். சாரி, 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். சத்ருவை சிநேகிங்கள். 5:44 தானே? வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இப்ப ஜெபம் பண்ணல, நிந்திக்கிறாங்க, நம்ம துன்பப்படுத்துறாங்க, சபையை ஒடுக்கணும்னு பாக்குறாங்க, ஊழியத்தை நசுக்கணும்னு பாக்குறாங்க. இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களை அழிக்க அல்ல, கர்த்தர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் மரணத்தை சந்திக்கணும், அவங்க இல்லாம ஆயிடணும், அப்படி ஜெபிக்க கூடாது. துன்மார்க்கன் சாகிறதுக்கு கூட ஆண்டவருக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. ஆக தேவ சமூகத்திலே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். அக்கிரமக்காரர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய கடமை. இன்றைக்கு அநேக டாஸ்மாக் கடையில் அநேக சகோதரர்கள், இன்றைக்கு அநேக சகோதரிகள் கூட என்ன பண்றாங்க? மதுபானம், பலவிதமான பாவம் இன்றைக்கு பெருகிவிட்டது. யார் ஜெபம் பண்ணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் பாரம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகள், நான் வீடு கட்டணும், பிள்ளை படிக்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம், எல்லாத்துக்காக ஜெபம் பண்றோம், நல்லதுதான். ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சகோதரிக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு வழி தப்பி சென்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. குடிப்பழக்கத்தில் இன்னைக்கு அநேகர் சிக்கி தவிக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் இதனால சிதைக்கப்பட்டு போயிருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. போதை பழக்கங்கள் இன்றைக்கு இந்த தேசத்திலே தலைவிரித்து ஆடுகிறது, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. விபச்சாரம், வேசித்தனம், பாவம் பெருகிவிட்டது, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜெபிக்க அநேக காரியம் உண்டு, ஆனால் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், அதுதான் முக்கியம். ஏன் இன்னைக்கு என்னுடைய சுகவாழ்வு துளிர்க்கவில்லை? ஏன் என்னுடைய ஆத்மா வாழவில்லை? ஏன் மனக்கசந்து நான் தேவ சமூகத்துக்கு வந்து மறுபடியும் அந்த மனக்கசத்தோட தான், கஷ்டத்தோட தான் நான் போறேன் அப்படின்னு அநேக ஜனங்கள் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஜெபிக்கிறது இல்லை. அநேக மக்களுக்காக நாம் பாரப்படுவதில்லை. உடைந்த மக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்பதில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஜபங்கள் சுயநலமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜபங்கள் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய அங்கலாய்ப்பு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய அங்கலாய்ப்பு அதுதான். இழந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இழந்து போனதெல்லாம் தேடணும். நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு, நமக்கு கொடுத்த அந்த மீட்பு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோமே, அந்த ருசியை அநேகர் அடைய நாம் ஜெபிக்க வேண்டும்.
நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத என் கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாத என் மகள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படாத என் மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் கேட்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ரட்சிப்புக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, பலவிதமான பாவத்தில் இருக்கிறவர்களுக்காக, சமாதானத்தை இழந்த குடும்பத்துக்காக, பிசாசின் கட்டிலே உபத்திரத்திலே இருக்கிற மக்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, மருத்துவமனையில வீட்டுல பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும், சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும், நாம் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். ஆமென். தானியேல் ஜெபம் பண்ணினார், ஒரு ராஜ்யபாரமே கிடைத்தது. எலியா ஜெபம் பண்ணினார், பாகாலின் கோட்டைகள் நிர்மூலமானது, கர்த்தர் அக்கினியை இறக்கினார். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணா இந்த தேசத்தை கலக்க முடியும். ஆமென். சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆமென். இந்த சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை தேவன் முறியடிக்க முடியும் உங்கள் ஒவ்வொருடைய முழங்காலை முடக்கினார். ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென். காற்றையும் கடலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆமென். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசமாய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:1. 1 தீமோத்தேயு 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோதனைகளையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. நல்லா கவனிங்க. கலகமில்லாமல் ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஜெபத்திலே ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜெபத்திலே நாம் தாங்க வேண்டும். அல்லேலூயா. அமைதியுள்ள ஜீவியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுதான் நம்ம வாசித்தோம். சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் ஜெபம். ஆமென். யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றோம்? ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது நிச்சயமாய் உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், உங்கள் ஆத்துமா வாழும். ஆமென். மூன்றாவதாக எடுத்து வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரைக்கும். சீக்கிரமா வாசிப்போம். மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தமடைகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு முன்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டோம், என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
நீ சமாதானத்தோட போய் வேதனை நீங்கி சுகமாய் இரு. அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க, இப்படி பெண்களுக்கான ஒரு பலவீனத்தோடு இருக்கிற அந்த ஸ்திரீயானவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் எல்லாம் போயிடுச்சு. நல்லா கவனிங்க, எப்பவுமே பாருங்க, நிறைய பலன் இருக்கும்போது கர்த்தரால கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. பலனே இல்லை அப்படின்னு நம்ம கையை தூக்குறோம் பாருங்க, அப்பதான் பார்த்து வரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். நம்மளால ஒண்ணுமே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கைக்கொண்டபடினால் திறந்த வாசல். ஆமென். கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் ஆசீர்வாதத்தை கத்த தருகிறார். சாரிவாதம். ஆமென். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன்தான், மீதியானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் செலவழித்தும் சற்றையாகிலும் குணமடையாத, கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்டே இல்லை அந்த ஸ்திரீக்கு, அந்த மகளுக்கு. அந்த பெண்களுக்கான பிரச்சனையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. மருத்துவரை பார்த்தாங்க, மருத்துவர் என்ன பண்ணிருக்காங்க, மருந்து மாத்திரைகளை கொடுத்து பல காரியங்களை அவங்களுக்கு சொன்னாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவன் வேதனைப்பட்டு இருக்கிறாள். வேதனை, அந்த வேதனை விசுவாசம் மூலமாய் நீங்கினது. அல்லேலூயா. இயேசுவை கேள்விப்பட்டால் இயேசுவின் இயேசுவை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாகினும் எனக்கு சுகம் கிடைக்கும்னு என்ன பண்ணார்? வஸ்திரத்து மேல இல்ல, வஸ்திரத்தை போட்டிருந்தவர் மேல விசுவாசத்தை வைத்தார். அல்லேலூயா. ஆனா அவருடைய வஸ்திரத்துக்கும் வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. வஸ்திரத்திலிருந்து வல்லம் வந்துடுச்சு, அவளுடைய வியாதி நீங்கி போய்விட்டது. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆமென். அவர் உண்டென்றும் நம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும், உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது தேவன் பேரில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், சொல்லுங்க, பாக்கியவான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எல்லாம் தேவன் பேரில் இருக்க வேண்டும். ஆமென். யோபு சொல்றாரு, கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கை. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவையே பிடிச்சிக்கங்க, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன். ஆனால் 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு 4 வருஷம் அந்த பெரிய பாதைக்கு போய் பல காரியங்களை செய்தோம். உடம்புலெல்லாம் எலுமிச்சை பழத்தெல்லாம் குத்தி எகிரி எகிரி ஆடி இருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, காவடி எடுத்துகிட்டு போயிட்டு பால் கூட எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். பண்ணாத சேஷ்டை கிடையவே கிடையாது, போகாத மலைகள் கிடையாது, கோயில்கள் கிடையாது. எப்பொழுதும் இந்த நெத்தியில என்ன இருக்கும்? ஆமா, போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்படி போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி, சமாதானம். அல்லேலூயா. ஒரு ஐயப்பன் பக்தராய் இருந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பா ரொம்ப மிகுந்த வேதனைக்குட்பட்டு ஒரு பலவீனத்தில் இருக்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல மரிச்சிருவார்ன்ற ஒரு சூழ்நிலை தெரியுது. ஆனா அதை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்றேன், அங்கெல்லாம் போய் வேண்டுதல் செய்யறேன். எப்படியாவது எங்க அப்பா எனக்கு வேணும், திருப்பி எனக்கு காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் கேட்டேன். கொஞ்ச நாள்ல அவர் கதை முடிஞ்சது. அப்போ மன உளைச்சலுக்கு ஆளான என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, ஆத்மா எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வேற விதமாய் மாறிவிட்டது. ஒன்று வாழணும், இல்லைன்னா என்ன பண்ணோம், வாழ்ந்தா நல்லா வாழணும்.
வாழ்க்கை அடுத்தது வாழ முடியாத சூழ்நிலைக்குள்ள போயிட்டேன். ஒரு 18 மாத்திரை ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்து போட்டுக்கிட்டேன். எடுத்து போட்டு என்ன பண்ணிடலாம், கதையை முடிச்சுக்கலாம். நிறைய பேர் அப்படிலாம் திங்க் பண்ணியிருப்பீங்கல்ல, நினைச்சிருக்கீங்க. ஒன்று வாழணும், இல்லைன்னா என்ன பண்ணோம், நல்லா வாழணும், இல்லை என்ன பண்ணுவான் மனுஷன் பேசிய சாவடிச்சிடுவான். அப்படி ஒரு நாள் செய்யும்போது அந்த மாத்திரை போட்டு ஒரு 3-4வது நிமிஷத்துல ஒரு அண்ணன் வந்து நின்னார். தம்பி வா, வீட்டு கூட்டம் இருக்குது வாட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு. அப்புறம் ரட்சிக்கப்படல, ஆனா அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி என்ன பண்ணேன், போய் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தேன். தேவனை மகிமைப்படுத்தினாங்க, நானும் கைத்தட்டி பாடினேன். பாட 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 கண்ணை மூடி மூடி அப்படியே எனக்குள்ள இருந்து வேர்வைகளாய் வந்தது. எல்லாம் முடிந்து அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெளியில் வரேன். ஒரு நல்ல ஒரு காற்று என் மேலே படுது. அந்த காற்றை அப்படியே வாங்கி யோசிக்கிறேன், நம்ம மாத்திரை போட்டோமே, அது என்னாச்சு? அப்புறம் அந்த அண்ணன் வந்து கேட்குறாங்க, பாப்பா உன்னை வீட்டில் விட்ட அண்ணன் இந்த மாதிரி சம்பவம். என்னப்பா சொல்கிறேன்? ஆமாம், நான் இந்த மாதிரி போட்டேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஜபத்துக்கு வந்து உக்காந்தேன், ஒரு வேர்த்து கொட்டுச்சுன்னு, அவ்வளோதான். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிட்டு வாழத்தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு முடிவு கொடுத்துட்டார். அல்லேலூயா. நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டோம், ஆனா அவர் கமா போட்டு ஆரம்பிச்சுட்டார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அப்பா இறந்துட்டாரு, கவலைப்படாதீங்க, அவர் உலகத்தின் அப்பா, செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சாரு. அவர் போனாலும் உன்னதத்து அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஏசப்பா. அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கோ, உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. அதை நான் எங்க போனாலும் சொல்லுவேன். அவர் சொன்னது இன்னும் எனக்கு காதல் அப்படியே ஒழிச்சுட்டு இருக்குது. அவரை பிடிச்சேன், ஆண்டவர் இது வரைக்கும் நடத்த. எந்தெந்த நாவெல்லாம் என்னை குற்றப்படுத்தினாங்களோ, என்னை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்களோ, எல்லாரும் வந்து முழங்கால் போட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ரொம்ப அற்பமாய், ஒரு அருவருக்கப்படத்தக்கவனாய் என்னை குடும்பத்தார், உறவுகள், சுற்றி இருக்கிற சமுதாயம் என்னை பார்த்தது. அல்லேலூயா. கோர்ட்டில் போய் நிற்கிற, 1 வருஷம் தண்டனை. 1 வருஷம் தண்டனைன்னா ஜெயிலுக்கு தான் போகும். எதுக்கு தண்டனைன்னு கேட்காதீங்க, அது பர்சனல் ப்ராப்ளம். அல்லேலூயா. வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இருந்த என்னுடைய வாழ்க்கையில கடவுள் என்ன பண்ணிட்டார், விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஜெயிலுக்கெல்லாம் நீ போகக்கூடாது, நீ ஊழியத்தை செய்யன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் எந்த கட்டுக்கதையும் சொல்ல, என் வாழ்க்கை படிப்பை நான் இருக்கேன். தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே முடியாதது கிடையாதுமா. அவர் சகலத்தையும் செய்கிறவர். அவரை நம்புறவன் நடுரோட்ல நிற்க மாட்டான், உயர்த்திடுவார் ஆண்டவர். ஆமே. அவரை உண்மையா நம்பணும். ஆமே. நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையை நீங்க காமிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படி பெரும் பாடுகள், உபத்திரவங்கள், சரீரத்துல பலவீனம், எல்லா இடத்துலயும் எனக்கு என்னது தடை தான். எங்கேயும் வழி இல்லை, ஒரே வழிதான், ஆண்டவர் தான் வழி. அவரை பிடிச்ச கர்த்தர் அழகா தூக்கிட்டார். அல்லேலூயா. அநேகருக்கு முன்பாக என்னை உயர்த்தினார், அலங்கரித்தார். அவருடைய ஊழியத்தை செய்ய ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். ஆமென். குடும்பத்துல என் அண்ணன் ரட்சிக்கப்படலை, என் தம்பி ரட்சிக்கப்படலை, நான் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் என்னை போதகராய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை செய்யல, ஆனா எனக்கு போஷிப்பு வருது. அல்லேலூயா. நான் எங்கேயும் போகல, வெறும் ஜபந்தான் பண்றேன், கர்த்தர் என்னை போஷிக்கிறார். எனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, விசுவாசம் அதுதான். அல்லேலூயா. பணத்து பின்னாடி ஓடக்கூடாது, பணத்தையும் தண்ட சராசரத்தையும் உருவாக்கின தேவனை நோக்கி பார்த்தா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கும். ஆமென். அவரை தேடுங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்படி
அப்படி மரணத்தான் எனக்கு முடிவுன்னு சொல்லி அந்த மாத்திரைகளை போட்டு ஜபத்தில் போய் உக்காந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இன்னைக்கு இப்படி நிறுத்திருக்காருன்னு சொன்னாங்க. உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆமென். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தரால உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது உருவாக்க 16 ஆண்டுகள் ஆச்சு. ஆமென். ஜீபூம்பா கிடையாது, மந்திரம் கிடையாது, கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். ஆமென். கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தால் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், உங்கள் ஆத்துமா வாழும். ஆமென். 4வதாக எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9, 10, 11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:7 வாசிங்க பார்க்கலாம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். எங்க கொடுக்கணும்? எதை பத்தி சொல்றாரு? காணிக்கை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் துர்குணம் என்கின்ற பொல்லாத காரியம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்காது, நம் ஆத்மா வாழாது. இரண்டாவது, ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபம் பண்ணோம்? பிறருக்காக, அக்கிரமக்காரர்களுக்காக, ராஜாக்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக, பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும், ஆத்மா வாழும். மூன்றாவது, தேவன் பேரில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென். அது கட்டாயம் அல்ல, அது விசனமாயும் அல்ல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் காணிக்கைகளை, தசம பாகங்களை, மற்ற பில்டிங் ஃபண்ட், மற்ற எந்த காரியமும் கொடுத்தாலும் அது எப்படி இருக்கணும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். மனவிசனப்பட்டு கொடுக்க கூடாது. நீங்க கொடுத்தா பரலோகம் போவீங்க, அது தவறான உபதேசம். நீங்க கொடுக்கலன்னா நீங்க பரலோகம் போக மாட்டீங்க, அதுவும் தவறான உபதேசம். அல்லேலூயா. உங்களில் நீங்க என்ன நியமிக்கிறீங்களோ அந்த நியமித்த காரியத்தை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று கொடுங்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரத்துல இங்க வாசிக்கலாம். லூக்கா 21. அந்த 7 விதவை தாயை பத்தி சொல்றாங்க. ஒரு 7 விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த 7 விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவனோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அல்லேலூயா. அவங்க இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க, இவங்க இல்லாததுல இருந்து என்ன பண்ணாங்க? தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. தேவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அவ்வளவு நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தர் நமக்கு பிரியமானவங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவங்களுக்காக சில காரியங்களை நம்ம வாங்கி கொடுப்போம். அவங்க என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் செய்வோம். அல்லேலூயா. இன்று வரை நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆமென். சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் ஆண்டவர் காசு கேட்கிறாரா? அல்லேலூயா. நான் உங்களோட ஜீவனை ஒரு நாள் கூட்டி கொடுத்துட்டேன், அதுக்கு நீங்க 50,000 தரணும்னு சொல்லிட்டு கேட்டாரா? இல்லையே. அல்லேலூயா. ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது அற்பமானதல்ல, அது மகிமையானது. ஆமென். அதுக்கு விலை இல்லை, அந்த ரட்சிப்புக்கு விலை இல்லை, ஆனால் அது மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பினாலதான் நம்ம இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நாம் கொடுக்கிற விஷயத்திலே வஞ்சிக்க கூடாது. மனப்பூர்வமாய் கடவுளுக்கு கொடுங்க. ஆமென்.
கொடுப்பதை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 இருந்து வாசிங்க, 46 வரைக்கும். அப்போஸ்தலர் 2 42 இருந்து 46. ஒருத்தர் உபாகமம் 14ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 2 42 இருந்து 46. அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, நல்ல கவனிங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன பண்ணாங்க? அனுபவித்தார்கள். அல்லேலூயா. உங்களது கிடையாது, எந்த கிடையாது, தேவனுடையது. ஆமென். இது தேவனுடையது என்று சொல்லி பொதுவாய் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் இன்னொரு வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உபாகமம் 14 வாசிங்க. உபாகமம் 14:24 இருந்து. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் காலத்தில் அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்போது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன பண்ணாங்க? கத்திரிக்காய் விளையுதா, நெல் விளையுதா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? முதலாவது எடுத்துட்டு வந்து எங்க வைப்பாங்க? ஆலயத்தில் வைத்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆசாரியன் சொல்லுவார், யெகோவா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் காணியாட்சிகளை ஆசீர்வதிப்பாராக, நீங்க கொண்டு வந்த எல்லா முதற் பலனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லிடுவார். அல்லேலூயா. அந்த ஆசாரியன் பிரித்து கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு எப்படி இருக்குது? நம்முடைய கையின் பிரயாசத்திலிருந்து நம்ம என்ன பண்றோம்? காணிக்கைகளை எடுத்து வந்து கொடுக்கிறோம். 1000 ரூபாய் சம்பாதிச்சா அதுக்கு எவ்வளோ தசம் பாகனா? எவ்வளோ? 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய்க்கு 10 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து எங்க கொடுக்கணும்? ஆலயத்தில் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தசம பாகத்தை ஆலயத்தில் கொடுங்க. காணிக்கைகளை நீங்க எங்க வேணா கொடுங்க. அல்லேலூயா. டிவிக்கு கொடுங்க, மலைக்கு கொடுங்க, எது வேணா கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த ஊழியக்காரங்கன்னா நீங்க உங்க மனதில் நியமித்த காணிக்கைகளை கொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் தசம பாகங்களை எங்க திருவிருந்து எடுக்கிறீர்களோ, எங்கு பந்திய அனுசரிக்கிறீர்களோ, அங்கே உங்கள் கையின் பிரயாசத்தை, உங்கள் முதல் பலனை என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுல விசனம் இருக்கக்கூடாது, கட்டாயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உற்சாகமாக தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். 30 நாளும் உழைக்க எனக்கு என்ன பண்ணிருக்கார் ஆண்டவர்? எனக்கு கிருபைகளை தந்திருக்கிறார், எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். நான் என்ன பண்றேன்? சம்பாதித்திருக்கிறேன். இந்த சம்பாத்தியத்தில் பலனை, முதல் பலனை, தசம பாகத்தை ஆலயத்திற்கு நான் கொடுக்கிறேன் என்று உற்சாகமாய் தேவ ஜனங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மாயக்காரராகிய
வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாவிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷங்களாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். பாருங்க, ரெண்டு விஷயத்த சொல்றேன். இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடக்கூடாது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட காரியத்தையும் பண்ணு, புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட கற்பனைகளையும் செய். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கட்டளைகளாய் இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது கற்பனையாய் மாறினது. அல்லேலூயா. 10 கட்டளை இருந்தது, 10 கட்டளைய 2 கற்பனைகளாய் ஆண்டவர் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற தெய்வம் இல்லை, அவர் மேல் அன்பு கூறு. 2வது பிறனை நேசி. ஆமென். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நம் அன்பு கூறு. பரனை நேசிப்பது போல பிறனை நீ நேசிக்கும் போதுதான் சிலுவையின் தாற்பயம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நமக்காக ஏன் கல்வாரியிலே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை எங்கதான் புரிஞ்சுக்க முடியும்? இந்த 2 ராஜரீக பிரமாணத்தின் மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. பரனை நேசிக்கிறது போல நாம் பிறனையும் நேசிக்க வேண்டும். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் மீட்பர், இயேசு இல்லாம என்னால வாழ முடியாது, ஆண்டவருக்காக ஜீவனே கொடுப்பேன், நல்லது. ஆனா சகோதரனை நேசிக்கணும். அல்லேலூயா. அவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். குடும்பத்தில் அன்பு காட்டணும். ரட்சிக்கப்படாத மக்கள் கிட்ட நாம் கனிவாய், அன்பாய், இணக்கமாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முகத்தை திருப்புறது, மூஞ்சி காட்டுறது, கஷ்டமா ஒரு விதமான வார்த்தைகளை பேசுவது, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு தான் பெரிய ரக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களையும் ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. முந்தினோர் பிந்தினோராய், பிந்தினோர் முந்தினராகவும் மாற முடியும். ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஒருவரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களை தாழ்த்தி தேவ கிருபை கேட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பலத்தில் கடவுளுக்காக செய்யுங்க. அல்லேலூயா. ஆலயத்தில் என்னென்னலாம் அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, உற்சாகமாய் முன் வந்து செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு 23,000 ரூபாய் சேலரி வந்தது வேலை செய்யும் போது. அப்போ அந்த நெருக்கங்கள் காலம்தான். ஆனால் அந்த 23,000 ரூபாயில் நான் அப்படியே எடுத்து பால் கூட வாங்க 30ஆம் தேதியில் எனக்கு சம்பளம் வந்துடும். 30 இல்லை 31 1க்குள்ள சம்பளம் வந்துடும். என்ன பண்ணுவேன், அன்னைக்கு நைட்டே எடுத்து 23,000 ரூபாய்க்கு 2,300 ரூபாய் எடுத்து கவரில் போட்டு ஜபம் பண்ணுவேன். அந்த வாரத்தில் வர வரைக்கும் நான் பால் கூட வாங்க மாட்டேன். அல்லேலூயா. வீட்டில் காசு கேட்பாங்க, அம்மா கடன் வாங்கிக்கணும், கொடுத்துக்கலாம், அக்கௌண்ட் வச்சுக்கோ, பால் கூட வாங்க மாட்டேன். அவ்வளோ வைராக்கியமாக அந்த கவரில் ஏதாவது வசனத்தை எழுதி என்ன பண்ணுவேன், காணிக்க பெட்டியில் போட்டுருவேன், இல்லை ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து ஜபம் பண்ணிப்பேன். அல்லேலூயா. இதை கேட்ட ஒரு நண்பர், யோ பணமாயா இல்லை சபைகளில் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, சுகத்தை கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்காரு. நான் அவருக்காக கொடுத்து நான் என்ன கெட்டு போக மாட்டேன். அன்னைக்கு நான் அந்த விதைச்சது தான் இன்னைக்கு எனக்கு போஷிப்பாக வந்துருக்கு. அல்லேலூயா. நான் இப்போ வேலை செய்யலை. அல்லேலூயா. அவருடைய வேலையை செய்கிறேன், அவர் எனக்கு படி அழைக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உலக மனுஷனுக்கு நான் வேலை செஞ்சேன், ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு வேலை செய்யும் போது எல்லாமே தேடி வருது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறார் போது அந்த பலத்தில தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. காணிக்கை பத்தி தப்பான புரிதல் இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்கிறவர்களா இருந்தால் உதாரணமாய் நீங்கள் கொடுக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அதான் சொல்லுவாங்க அவரு பழமொழி, அது இறைக்கிற கிணறு தான் சொரக்கும். அல்லேலூயா. இறைக்க தான் சொரைக்கும். அப்படியே மூடி வச்சா அது என்ன பண்றோம், பட்டு போயிடும். அல்லேலூயா. சிலர்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுப்பது என்ன பண்றாங்க, ரொம்ப இறுகி சூம்பின கை மாதிரி ஆயிடுது. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனா ஆஸ்பத்திரியில போயிட்டு டாக்டர் ஒரு 5,000 ரூபாய்க்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா அதை உடனே போய் வாங்கிடுவாங்க. ஏன் சொல்லுங்க, உயிர் வாழணும். அங்க கடன் வைக்க முடியுமா, கடன் வைக்க முடியாது. நகையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, டாக்டருக்கு கொடுத்துருவாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கணும், 34,000 ரூபாய்.
ஓகே டாக்டர் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, 34,000 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் எடுத்துருவாங்க. ஆமே. ஆனா தசம பாகத்திலும் காணிக்கையிலும் 10 ரூபாய், 5 ரூபாய் அல்லது 50 ரூபாய் போட்டு போய் விடுவார்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு யாரோ ஒரு டாக்டருக்கு நம்ம என்ன பண்றோம், பணத்தை செலவு பண்றோம். ஃப்ரீயா ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரிய டாக்டர், அவருக்கு கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் நினைச்சார்னா உங்களுடைய எல்லா சுகவீனத்தையும் ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிட முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற சில குறைபாடுகள் நிமித்தமாக ஆண்டவரால் கிரியை செய்ய முடியல. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், ஒரு ஆத்மா வாழ வேண்டும் என்று சொன்னால் 4வதாக செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 5வதாக சொர்க்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். 5வதாக 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், நீதிமொழிகள் 8:13. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 8:13 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அகந்தையும் தீயவழியும் புரட்டுவாய நான் வெறுக்கிறேன், நான் வெறுக்கிறேன். ஆமென். 5வதாக நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும், நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னங்க, தனிமையா இருக்கும் போதும், வேலை ஸ்தலத்திலும், நான் ஸ்கூல் காலேஜ் போகிற அந்த நேரத்திலும், வீட்டில் தனியா இருக்கும் போதும் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள் இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் ஆண்டவர் அதை கருதுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் பார்க்கல நினைக்காதீங்க, அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பேச்சை ஆண்டவர் கவனிக்கிறார், நம்முடைய சிந்தையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய செயல்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பிறருக்கு விரோதமாய் செயல்படுகிற பேசுகிற கிரியைகளை ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நம்மை பார்க்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய ஆத்மா வாழும், நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென். தேவன் இருக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்தில் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நீங்க போகும்போதும் வரும்போதும் உங்களுக்கு ஆண்டவர் நிழலாய் இருக்கிறார். ஆமென். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவர் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. வாதையும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். ஆக நீங்க யாருக்கு தான் பயப்படணும்? கடவுள் ஒருவருக்கு, இறைவனுக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். ஆமென். மனுஷனுக்கு பயப்படும் போது அது கண்ணியாய் மாறுகிறது, வேதனையாய் மாறுகிறது. ஆமென். அப்போ நாம் ஆண்டவருக்கு பயப்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் சுக வாழ்வு துளிர்க்கும், ஆத்மா வாழும். 6வதாக எடுத்து வாசிப்பு. 5வதாக 6வதாக உபாகமம் 10:13, யாக்கோபு 1:22-24. உபாகமம் 10:13. சீக்கிரத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? யாக்கோபு 1:22-23-24 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:1. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, திருவசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவனாயும் நாம் இருக்க வேண்டும். வாசிங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடி
கண்ணாடியிலே தன் சுவாபத்தை முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் கண்ணைகளை பார்த்து அகிலம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். நல்லா பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்துட்டு நீங்க போகும்போது அடுத்த நிமிஷம் அப்படி வெளியில வரும்போது பார்த்தது நினைவு இருக்காது. அல்லேலூயா. யாருக்குமே நினைவு இருக்குமா? யாருக்குமே நினைவு இருக்காது. அது போலதான் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழ அதை கை கொண்டு நாம் நடக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும், ஆத்துமா வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பொல்லாத துர்குணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, பாவத்தில் இருக்கிற பலவிதமான உபத்திரவத்தில் இருக்கிற அக்கிரமக்காரர்கள், ராஜாக்கள், அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவன் பேரில் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, கர்த்தருக்கு உற்சாகமாய் நாம் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். ஐந்தாவதாக, தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். ஆறாவதாக, சொன்ன வார்த்தைகளை, திருவசனங்களை கைக்கொண்டு அதன்படி வாழ நாம் முற்படும் போது, பிரயாசப்படும் போது தேவன் நிச்சயமாய் உங்கள் சுக வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். உங்கள் ஆத்மா வாழும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நீடோடி வாழும். கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. வாழாக்காமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்கள். அல்லேலூயா. சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு காணப்படும். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நின்று முன்னாடி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஒரு 2 minutes முடிச்சிடலாம். எல்லாம் முன்னாடி வாங்க. நன்றி ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. எல்லாம் முன்னாடி தேங்க்யூ. நன்றி ஆண்டவர். நல்லா கிட்ட வாங்க. தேங்க்யூ. இல்லை ஜாம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க. தேங்க்யூ. 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 எல்லா கண்ணில் முடிக்க ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாம் வாய்களை திறந்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். சத்தத்தை உயர்ந்து ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். யார் உள்ளத்திலெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ அவங்க சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ் பாபா, எஸ் பாபா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலையோடு ஹalleluya, 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 ஹalleluya. தேங்க்யூ லார்ட். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். 2 வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நீங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. பொல்லாத துர்குணத்தை விட்டு நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரை பிறருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவன் பேரில் ஆண்டவரை படத்தில் நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கு பயந்து இருக்க வேண்டும். சொன்ன ஆண்டவரே நீர் கற்பித்திருக்கிற அந்த நிபந்தனைகளை, கொடுத்த கட்டளைகளை, திருவசனத்தை நாங்கள் கேட்டதுபடி வாழ திருவை தரும்படியாய் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அப்பா எங்க சுக வாழ்வு தொழிற்கணும். எங்க பிள்ளைகளுடைய சுக வாழ்வு தொழிற்கணும். எங்க ஆத்மா வாழணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய ஆத்மா வாழணும் ஆண்டவரே. நீங்க எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளுக்கு நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்துவீராக சொல்லி ஜெபம். ஆண்டவரே அப்பா, பலவிதமான உபத்திரவத்தின் புகையில நான் கடந்து வந்திருக்கிறேன். பலவிதமான பாரத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன். பலவிதமான சஞ்சலத்துல நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாள் என்னோட பேசி இருக்கிறார். என் சுக வாழ்வு துளிர்க்கும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் சுக வாழ்வு துளிர்க்கும். என் குடும்பத்துல என் பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். என்னுடைய ஆத்மா வாழும். என்னுடைய பிள்ளைகளுடைய ஆத்மா, என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மா வாழும் சொல்லி விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கண்ணீரின் பாதையில இருக்கிறீங்களா? பலவிதமான உபத்திரவத்துல காணப்படுகிறீர்களா? ஏன்டா இந்த வாழ்க்கை வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்கள் சுக வாழ்க்கை ஆண்டவர் துளிர்க்க செய்வார். உங்களை வாழ வைப்பார். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்.
தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேய்ப்பராய் இருந்து உங்களை நடத்துவார். தடைகள் உடையும். எல்லா சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களை சந்தோஷத்துக்குள்ளும் மகிழ்ச்சிக்குள்ளும் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் உங்களை நடத்துவார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பீராக, வாழ வைப்பீராக, வாழ வைப்பீராக. ஆத்துமா வாழட்டும், சுக வாழ்வு துளிர்க்கட்டும். மன துன்பத்தோடு வேதனையோடு உங்களுடைய ஜனங்கள் வந்திருந்தால் இந்த வேளையிலே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொருவரும் பலப்படுத்தும் இந்த காலை வேளையிலே அபிஷேகிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவக்கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. கண்ணீரை தொடைந்து அநேகருக்குள்ள வேதனை, இந்த காரியத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்னு சொல்லி அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. உங்க வேதனையெல்லாம் மாற்றுங்கப்பா. நம்ம வேதனையை மாற்றி கண்ணீரை தொடைங்க ஆண்டவரே. எஸ் ஒவ்வொரு இடத்துல தொடுவீரா, 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 தொடுவீரா. தொடுங்கப்பா, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஒவ்வொரு தொடுங்க. எஸ் ஒவ்வொரு தொடுங்க. உங்களுடைய வல்லமல்ல கரம், உங்களுடைய பலத்த கரம் ஒவ்வொரு தொடரும், தொடரும். எல்லாரும் தொடுங்க, தொடுங்க. இயேசு வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். விண்ணப்பத்தோடு பலவிதமான காரியத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் வந்து அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படுகின்ற காலங்களில் Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், தேவ மகிமையை பார்க்கிறவர்களாய் மாற்றுகிறார், மாற்றுகிறார், மாற்றுகிறார். Thank you, Lord. ஒவ்வொரு நல்ல ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். உடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். பிரியமானவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார். ஆமென். ஆண்டவர் உங்கள் சுக வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். உங்கள் பிள்ளைகளுடைய சுக வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்வார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பத்தை நிந்தித்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்கலாம், நீங்க பலவிதமான உபத்திரவத்தில் வந்திருக்கலாம். காலையில ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நீங்க வாழ உங்களை நீங்கள் உட்படும் போது, கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. சேர்ந்து பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டம் பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒருங்கிப்படி ஓடுபவனே. ஓட்டம் பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒருங்கிப்படி ஓடுபவனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடுபவனே, உதறி தள்ளிவிட்டு ஓடுபவனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
பேரிட கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசியிருப்பாரானால் நிச்சயமாக நம்முடைய துளிர்வான் நம்முடைய வாழ்க்கை சீக்கிரத்துல துளிர்விடும். சுக வாழ்வு நிற்கப்படும். என் வாழ்க்கை அவ்வளவுதானா? என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? என் வாழ்க்கை சாபத்துக்குள்ளாக தான் இருக்க வேண்டுமா? நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லையா? நான் யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமானா இருக்கணுமா? பாத்திரமாட்டி இருக்கணுமா என்று சொல்லியெல்லாம் நாம் வந்திருக்கலாம். கடன் ஒரு புறம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பெருமைகள் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், மாந்திரிகத்தின் கிரியைகள் இருக்கலாம். எது இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நிபந்தனை. மற்றவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய போறாரு? சீக்கிரத்துல துளிர் விட போகிறாரு. நாமே சொல்லலாம், பட்டு போன மரம் என்று சொல்லி உலகத்தால் சொல்லலாம். அந்த பட்டு போன மரத்தை கூட கர்த்தர் என்ன செய்வாரு? துளிர் விடும்படிக்கு நமக்கு செய்வாரு. இது எல்லாரும் கர்த்தர் இந்த மாதத்துல, இந்த 2வது வாரத்தில் நீங்க கேட்ட வார்த்தைப்படியாக நிச்சயமாகவே முடிவு உண்டு. இதற்கெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடிச்சீங்களோ, எதற்கெல்லாம் நீங்க ஜெபிச்சீங்களோ, எந்த காரியமெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைத்தீர்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், தீமையை நாம் வெறுக்க வேண்டும். தீமையான காட்ட வாழ்க்கையில எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய தாசர் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசி இருக்கிறார். இந்த மாதம், அந்த வருட கடைசியில நம்மோடு பேசின ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்ம 6 காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த 6 காரியத்துல எது நம் வாழ்க்கையில தொலைந்து போயிருக்கிறதோ அதை மீண்டுமாக தேடி கண்டுபிடித்து நாம் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் நாம் நடந்து கொள்வோமா? நம் ஆத்துமாக்குள் தான் வாழ்ந்து சுகமாய் இருக்கும். இந்த 6ல ஒன்று கூட நம்ம இடத்துல இல்லையா, இல்லாமல் போய்விடுமானால் அதை நீங்கள் ஜபத்துல நீங்கள் தேடி கண்டுபிடித்து அந்த 6 காரியத்துல நீங்கள் வாழ்ந்து நீங்கள் சுகமாய் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, சோதரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைப்படியாய் கர்த்தாவே அப்பா, இந்த 6 காரியங்கள் அப்படியே நாங்கள் கை கொள்ள வேண்டும் ஐயா. அந்த வசனத்தை நாங்கள் கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக, அதை கை கொண்டு நாங்கள் செய்கிறவர்களாக எங்களுக்கு அந்த கிருபை கொடுங்க. இதெல்லாம் எங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடை என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிழலையா எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் வரட்டும் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கட்டும், சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சபைக்கு ஜெயத்தை கொடுங்க அப்பா. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை இந்த மத்தியான வேளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மகிமையெல்லாம் உமக்கே சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்படும். சீக்கிரமாக வந்து பாஸ்டர் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.